தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. முதல்வர் விஜயின் ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டின் போது கொண்டாட்டங்களுக்கு இடையே சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் அரங்கேறின. திருநெல்வேலியில் எச்சரிக்கையையும் மீறி கட் அவுட்டில் ஏறி பால் அபிஷேகம் செய்த ரசிகரை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் பேனர் வைப்பதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ராவின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதேபோல கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் படம் பார்த்த திரையரங்கில் ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததால் பிரதான கதவு உடைந்து நொறுங்கியதில் ரசிகர் ஒருவர் காயமடைந்தார். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் உள்ள திரையரங்கில் ஜனநாயகன் படம் பார்க்க ரசிகர்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அவ்வழியாக அலுவலகம் சென்ற பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்றனர். முதல் காட்சி தொடங்கியதை அடுத்து ரசிகர்கள் திரையரங்கிற்குள் சென்றதால் போக்குவரத்து சீரானது. முதல்வர் விஜயின் ஜனநாயகன் பட வெளியீடு ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு திண்டாட்டமாக உள்ளதாக அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். தமிழக காவல்துறையில் கடும் ஆள் பற்றாக்குறை நிலவுவதால் சட்டம் ஒழுங்கு மற்றும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் திணறி வருவதாக சாடியுள்ளார். மேலும் அரிசி விலை உயர்வு, டெல்டா வறட்சி, மேகதாது விவகாரம் போன்ற மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் ஜனநாயகன் படத்தை வெளியிட்டதே இந்த அரசின் ஒரே சாதனையாக உள்ளது என்றும் உதயகுமார் கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, குற்றத்தடுப்பு, குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு, பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல், கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிப்பு, ரவடிகளை ஒடுக்குதல் போன்ற நடவடிக்கைக்கு போதிய கட்டமைப்பு வசதியின்றி ஒவ்வொரு நாளும் போலீசார் திணறி வருவதோடு இன்றைக்கு ஜனநாயக படம் ஆயிரக்கணக்கான தியேட்டர்களை வெளியீடு, அத்தனை தியேட்டர்களையும் ஜனநாயகத்தை பாதுகாக்க திணறி வருகிறது தமிழக போலீஸ். காமராஜர், எம்ஜிஆர் வழியில் முதல்வர் விஜயும் பசியை போக்க முக்கியத்துவம் கொடுப்பதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு வன்னியர் தலித் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற அன்னதான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கட்சி தொடங்குவதற்கு முன்பே மக்கள் இயக்கம் மூலம் உதவிகளை செய்தவர் விஜய் என்று பாராட்டு தெரிவித்தார். முதல்ல நீதி கட்சி ஆரம்பித்த காலத்தில் தான் முதல்ல பள்ளிக்கூடங்களிலே உணவு அளிக்கிற திட்டத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பின்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பாக சத்துணவு திட்டம் என்று அதை விரிவுபடுத்தி வேகப்படுத்தி மிக சிறப்பாக எல்லாருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்போது முந்தைய அரசு 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடங்களிலே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதை அந்த கட்சி செய்தது என்பதற்காக நிறுத்திவிடாமல் அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வர வேண்டும் என்று வைத்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் கட்சி, ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடின்றி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார்கள். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.